அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும். 1. அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா பௌனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயக்க விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். 2. இயற்கை இன்பத்தை பெற்று இதுக்கு என்ன விளக்கம்னா, ஆன்ம லாபம் எப்படி இறைவன் நம்ம அடையணுன்றதை தான் சொல்கிறாங்க. எல்லா அண்டங்களையும் எல்லா பவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் நமது பூரண இயற்கை விளக்கமையாகிய அருள் சக்தியால் மட்டும்தான் அடைய முடியும். வேறு எத்தாலும் அடைய முடியாது. கடவுள் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம். இந்த மனித பிறப்பில் மட்டும்தான் நம்மளால் அந்த ஆன்ம லாபத்தை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும்? இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டிய கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையணும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே தான் அடைய முடியுங்கிறாங்க. 3. கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிவென்றில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறியவேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த ஒழுக்கத்தாலும் நம்மளால் இறைவனர்களை பெற முடியாதுங்கிறாங்க. அதுக்கடுத்தது கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். கடவுள் அருள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் பெற முடியும், வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாக ஆகலின் ஜீவகாரணத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். ஜீவ விளக்கங்கிறது இறைவனோட தயவு, ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் வேறொன்றினால் பெறக்கூடாது. ஆன்மா அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞானம் என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னாக்கா அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழி ஆதலால் ஞான வழி என்பது சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் வரும். ஜீவகாருண்யம் இல்லைனாக்கா உபகார சக்தி எல்லாமே மறைஞ்சிடும். அப்புறம் நமக்கு என்ன செய்யும்? எல்லாமே மறைஞ்சிடுச்சுன்னா எல்லா தீமைகளும் நமக்கு வரும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா ஜீவகாருண்யத்தை விடாமுயற்சியால் அந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உபகாரம் செய்கிறது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்.
ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தினால் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்தும் பூர்த்தி அடைந்தும் சாத்தியர்களே ஜீவன் முத்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சாத்தியமாக அறிய வேண்டும். இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா சாதாரணமாக சொல்லலை. ஜீவகார ஒழுக்கத்தில் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம். இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அந்த ஆன்மா பசித்து வயிறு நிறைஞ்சிடுச்சுனாக்கா அதுதான் கடவுள் விளக்கங்கிறாங்க. அப்போ பசித்தவருக்கு உணவு அளிப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்ம விடாமுயற்சியால் கடைபிடிக்கணும். அவ்விளக்கமே இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்தும் பூர்த்தி அடைந்த சாத்தியர்களை ஜீவன் அதை அனுபவிச்சு பலருக்கு நம்ம செய்கிற அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே அவங்க அதை பூர்த்தி அடைந்த சித்தர் முத்தர் எனவும் அவர்களே கடவுள் மயம் ஆவார்கள் எனவும், ஒருத்தவங்க உதவி செய்வங்களே கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். இதுதான் உண்மை. அம்மயம் ஆதல்னா அதுதான் உண்மை. ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதன் எனில் ஜீவகாருண்யர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம ஒழுக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதன் எனில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம ஒழுக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஒழுக்கம் எப்போது உண்டாகும்? ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம ஒழுக்கம். இப்போ ஜீவர்கள் விஷயமா அவங்க நமக்கு அந்த ஆன்ம ஒழுக்கம் எப்படி உண்டாகுன்றதை கேட்குறாங்க. அப்போ ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்றும் அறிந்த போதிலும் அந்த ஆன்ம ஒழுக்கம் உண்டாகும். ஒருத்தவங்க பசியோடு இருக்கிறதுனாலையும் தாகத்தாலையும் பிணியாலையும் துன்பப்படுறவங்களை பார்த்து அந்த ஆன்ம ஒழுக்கம் நமக்கு ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க என்றுதான் ஆன்ம ஒழுக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். 7வது, ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில் ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வசக்தி உடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்றும் அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்றும் கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை ஆதலில் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கத்தை படுமென்றும் அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உருக்கம் என்றும் அறிய வேண்டும். இப்போ ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமைனாக்கா இப்போ சகோதரர்கள் இப்போ அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அவங்களுக்குள்ள அந்த துக்கம் அவங்க துக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து அவங்க கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாகும். அது சகோதர உரிமை ஆதலின் ஒரு துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். 8 ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமல் போவது ஏன் எனில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறிய தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞானவாசத்தால் மிகவும் ஒளிமழங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலிய உபநயங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிப்பில்லாமல் தடிப்பு உள்ளவையாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமை ஆயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்து ஜீவகாருண்யம் உண்டாமல் இருந்ததென்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்றும் அறியப்படும். துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறிய தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞானகாசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்பு
தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமை ஆயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்ததென்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்றும் அறியப்படும். 9. ஜீவர்களுக்கு பசி, தாகம், பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம், கண் முதலிய கர்மேந்திரியங்கள் அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல. அதனால் ஜீவகாருண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோஜனம் இல்லையே எனில், இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற கடவுள் விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகளெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல. ஆகலின் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியாது. செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. செம்மண்ணால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டி கொள்வது போல மனம் முதலான கர்மேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும். இன்பத் துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது. அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரிமே அல்லது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆகலே ஆன்ம திருஷ்டி நயங்களாக இருக்கின்ற மனமும் முதலான கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டாது. ஆன்மாவை அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். 10. ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது, துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது. ஆகலின் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ எனில் அறியப்படாது. பளிங்கினால் செய்த வீட்டினுள் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களில் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களிலிட்ட உபநயங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுகதுக்கங்களை ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கர்ணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன. ஆகலின் சுகதுக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும் சுகதுக்கங்களை அறிந்து அனுபவிப்பது கர்ணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகரண கருவிகளாகும் என்றும் அறிய வேண்டியது. 11 கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்கள் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றது. ஏன் எனில் முன்தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவார்கள் என்று அறிய வேண்டும். 12 முன்தேகம் உண்டென்பது எப்படி எனில், ஒரு வீட்டில் குடிக்கூலி குடித்தனம் செய்து வந்த சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும், இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடிப்போவான் என்றும் அறிவது போல், இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்து இருந்தான் அல்லது தேகம் இல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும், இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடிப்போவான் என்று அறிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்றும் அறிய வேண்டும். 13 ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எனில், ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால், அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவக்கர்மங்கள் விரும்பி செய்திருந்தானால், அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவக்கர்மங்கள்
இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும். 14 முன்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருளாக்கின நியதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவரை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ எனில் ஆகாது. அரசன் தன் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல் கடவுள் தன் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றமுடையவர்களை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீங்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடங்களில் வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களை இழந்து ஊர்ப்புறங்களிலும் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அரசன் அதை கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சம்சாரிகள் என்பது சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை. அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தம் சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெறவட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய போன போகங்கள் விடுத்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய போன போகங்கள் இழந்தபடியால் சௌக்கிய போஜனம் முதலியவற்றை இழந்து வேறிடங்களில் ஆகாரம் முதலியவை இல்லாமல் வருந்தும் போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகாரம் முதலியவை கொடுத்தால் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கமுள்ளவர்கள் மேல்மேலும் சுகத்தை அடைய கடவார்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார். ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு தேவர்களிடத்தில் தேவர்கள் காரணியம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இந்த 15 இந்த ஜீவகாருண்யத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்கப்படுகின்றது. ஜீவகாருண்யம் இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எல்லளவும் வழங்கப்பட மாட்டாதென்று அறிய வேண்டும். எப்படியெனில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றாது. அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்காது. அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலியவைகளால் தடைப்பட்டு ஒழிந்து போகும். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றொருவர் ஒழுக்கமும் மதத்தினால் சோர்வடைந்து மாறுபட்டு ஒழிந்து போய் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக வழக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். 16 பரலோக ஒழுக்கம் ஜீவகாருண்யத்தால் வழங்கப்படுகின்றது. இது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்கப்பட மாட்டாது. எப்படியெனில் ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். 17 ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்கம் பிறவியே பெருகி எங்கும் புல்லொழுக்கங்களை வழங்குகின்றன. எப்படியெனில் ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்ய வாசிகளாகவும் சிலர் புலி, கரடி, சிங்கம், யாளி, யானை, கடமை, கடா, பன்றி, நாய், பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் காக்கை, கழுகு முதலிய பச்சி சண்டார்களாகவும் சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். அதுபோல ஆதலால் புல்லொழுக்கங்களை மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம். ஆதலால் இந்த
அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது. 18 ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் எது எனில், ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அறிவுக்கு அறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும், அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூத காரியங்களே உண்மையாக இருக்கின்றன என்றும், அந்த தேகங்களின் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைப்படும் என்றும், அதனால் அறிவிளக்கம் வெளிப்படாதென்றும், அப்போது மூடம் உண்டாகும் என்றும், அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும், அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும், பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற்காரணம் ஆதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவர்களால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயம் நேரிடும் என்றும், அப்படி அபாயம் நேரிடாமல் கர்மேந்திரிய சகாயங்களை பெற்றதும் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க அற்ப சுதந்திரம் தேவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டதென்றும், அந்த சுதந்திரத்தை கொண்டு தேவர்கள் எல்லாம் தேகங்களில் இருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவரென்றும், ஊர்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற தேவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அறிய வேண்டும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.